வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 160cc செக்மெண்ட்ல நல்ல ஒரு வெர்சைலான ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான ஆப்ஷன். ஒன்று நம்ம பஜாஜோட பல்சர் N160, இன்னொன்று நம்ம டிவிஸோட அப்பாச்சி RTR 160 4V. அவங்க இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இந்த ஒரு 160cc செக்மெண்ட்ல ரெண்டு பெஸ்ட்டான வெஹிக்கிள்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. பட் நான் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய டவுட்ஸ் இருக்கு. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த பஜாஜோட பல்சர் N160 விசஸ் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4Vக்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி கலை சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட்டர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைன் கம்பேரிசன் வந்து ஆரம்பிப்போமாங்க. டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஸோட அப்பாச்சி RTR 160 4V வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிளாக உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நான் சீட்டிங் மட்டும் என்ன ஒரு சிங்கிள் பீஸ் செட்டப் தான் கொடுக்குறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரியல. பட் அதை தவிர்த்துட்டு உங்களுடைய டே டு டே ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கும் ஃபேமிலி பர்பஸுக்கும் அந்த ஒரு சீட்டுன்றது கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டு கிடையாது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் N160 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா இதோடைய டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட் ஏர் நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். சொல்லப்போனால் இது கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலிங்லேயே இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் ரெண்டுமே டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஸ்டான்ஸு. இந்த ரெண்டு டிசைனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ஃபீச்சர் கம்பேரிசன். நம்மங்க ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துல நிச்சயம் நம்ம டிவிஎஸ் தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா வச்சிங்களா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளஸ் அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அதுவும் குறிப்பாக அந்த டிவிஎஸோட ஸ்மார்ட் கனெக்ட் ஃபங்க்ஷன் மாதிரி கனெக்ட் பண்ணலாம். அந்த ஒரு டிவிஎஸோட ரைடிங் மோட்ஸுன்ற மாதிரி நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிளில் ஏகப்பட்டது லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம பஜாஜில் ஃபீச்சர்ஸே இல்லைன்னா சொல்ல முடியாது, அதுலேயும் இருக்குது. பட் நம்ம டிவிஎஸில் இருக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம பஜாஜில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டரான ஒரு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு நீங்கள் டாப் மாடல் வரீங்களப்ப ஒரு ஃபுல் டிஜிட்டல் டைப் கொடுக்குறாங்க. அதில் ஒரு டீசென்ட் லெவலான ஃபீச்சர்ஸ் இருக்குன்றப்ப இவர்கிட்டையும் ஃபீச்சர்ஸ் பெஸ்ட்டு தான். பட் ஓவரலாக பார்க்கும்போது ஃபீச்சர் செக்மெண்ட்டில் நிச்சயம் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4V தான் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. ஆமாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு என்ஜின் கம்பேரிசன். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 4V பார்ப்போம். ஆமாங்க, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 159.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. ஆமாங்க, இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா 17.31 bhp ஆஃப் ஃபோர்ஸும் 14.73 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் உங்களால் ஒரு 120 சம்திங் கிட்ட வரைக்கும் போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ஒரு 160cc செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டீசென்ட்டான மைலேஜ், டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீசென்ட்டான மைலேஜ் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து கிடைக்கும். ஓவரலாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் ஒரு 160cc இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஆமாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் N160 யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 164.82cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் தான். இது உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இன்ஜினோட ஹார்ட்வேர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம டிவிஎஸ்ல பார்த்தோம்னா 4 வால்வ் செட்டப்பு. பட் ஆனால் இதில் வெறும் உங்களுக்கு 2 வால்வ் செட்டப் தான் கொடுக்குறாங்க. அதனாலே இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர்ஸ்ன்றதும் நம்ம டிவிஎஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வச்சுக்கலாம் 15.68 bhp அண்ட் 14.65 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. உங்களுக்கு வந்து மிட் ரேஞ்ச் ஆஃப் டார்க்கில் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதனால் உங்களுக்கு அந்த ஒரு இனிஷியல் ஆக்சிலேஷனில் ரெண்டு பேரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. பட் டாப் எண்டில் நிச்சயமாக நம்ம டிவிஎஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே 17 bhp இருக்குது, இங்கே வெறும் 15 bhp தான். ஏன்னா இது 2 வால்வ் செட்டப் அப்படி தான் இருக்கும். பட் சொல்லப்போனால் நம்ம டிவிஎஸை விட நம்ம N160 வந்து அந்த லோ அண்ட் மிட் ஏரியாவில் நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா 2 வால்வ் செட்டப்புக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதோடைய டாப் ஸ்பீட் பொறுத்தாலே கம்பெனி தரப்பே 120 சொல்கிறாங்க. இதால் 120 தான் போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அட் த சேம் டைமில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட மைலேஜ்
47 கேஎம்பிஎல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரீடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 45 to 50 கேஎம்பிஎல் கிட்ட வரைக்கும் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்ட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிள் அதை விட நல்ல பெட்டரான மைலேஜ் தரும். பட் நான் சொன்னது ஒரு ஆவரேஜான ஒரு மைலேஜ் ஃபிகர்ஸ்னு வச்சுங்களேன். ஆமாங்க, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த 2 வெஹிக்கிள்ஸோடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டை பற்றி பார்ப்போம். ஆமாங்க, பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164 ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 270mm டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து 130mm ட்ரம்மு இல்லை 240mm டிஸ்க்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஆர் டுவெல் சேனல்ன்ற மாதிரி 2 ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்கன்றப்ப ஓவராலாக பிரேக்கிங்கில் நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164. அது இல்லாமல் டயர்ஸ் பொறுத்த அளவுக்கும் ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷனுக்கான டயர்ஸு, பட் ரேடியல் கிடையாது, நார்மல் தான். பின்னாடி வந்து 130/70 செக்ஷனுக்கான டயரு, பின்னாடி ரேடியல் 17 inches. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜ் பல்சர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 286mm டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து 230mm டிஸ்பிளேக்கு வித் டுவெல் சேனலும் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் சேனலும் இருக்குன்றப்போ ஓவரலாக பிரேக்கிங் விஷயத்தில் இவருமே நல்ல ஒரு ரேஞ்சு தான். பட் ஓவரலாக பெஸ்ட்டான ஒரு பிரேக்கிங் எந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபோர்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் N160 தான் சொல்லுவேன். இதோடைய பிரேக்கிங் பைட்டும் அந்த ஒரு பிரேக்கிங்கோட அந்த ஒரு ஃபீல்ன்றது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது நம்ம டிவிஎஸை கம்பேர் பண்ணும்போது. அதனால் பிரேக்கிங்கில் என்னுடைய ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம். அது இல்லாமல் டயர்ஸ் பொறுத்த அளவுக்கும் இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு 100/80 செக்ஷன், அதுவும் ரேடியல் டயரு 17 inchesக்கானது கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து 130/70 செக்ஷன் டயர்ஸு, இதுவும் ரேடியல் தான் 17 inchesக்கான டயர்ஸு. ஒரு டயர் ப்ரொஃபைலும் ஒரு அளவுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது நம்ம பஜாஜ் பல்சர் N160. சரி ஓகே, ஓவரலாக பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு பஜாஜ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 2 வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங். ஆமாங்க, ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 164 பேசிக் மாடல் உங்களுக்கு 1,51,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,69,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங் அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸிங்னே சொல்லலாம், ஒரு ஃபேரான ப்ரைஸிங் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் அது இது நிறையவே லோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் N160 பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் உங்களுக்கு 1,47,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,73,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த டாப் மாடலில் உங்களுக்கு சேம் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது இல்லாமல் இந்த 2 வெஹிக்கிள்லையுமே உங்களுக்கு டாப் மாடல் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்கன்றப்ப அது அந்த வெஹிக்கிளோடைய டிசைன் ஸ்டான்ஸ்ன்றது ரொம்பவே நல்லா வச்சிருக்கு. ப்ரைஸிங்கில் ஸ்லைட்லி அதிகம், இன்னும் ஒரு 4,000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அப்படின்றப்போ ப்ரைஸிங்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் அஃபோர்டபுள்னு பார்க்கும்போது இவருடைய பேசிக் மாடல் கம்மியாக இருக்குன்றப்போ ஓரளவு ப்ரைஸிங் 2 வெஹிக்கிளுக்குமே நல்ல ஒரு ப்ரைஸிங் தான் கோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப 2 வெஹிக்கிளுமே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் தான். இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு லோ அண்ட் மிட் ஏரியா டார்க்கு, நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் ஒரு டீசென்ட் லெவல் ஃபீச்சர்ஸ், சூப்பரான பிரேக்கிங் எஃபிஷியன்சியோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த பஜாஜ் பல்சர் N160 ஒரு பெட்டரான ஆப்ஷனே சொல்லலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு 160 செக்மெண்ட்டில் நல்ல வெல் ஓர்டரான ஃபீச்சர்ஸு, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸு, ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்போர்ட்டி டிசைனுன்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்றப்ப நிச்சயமாக நீங்கள் இந்த டிவிஸோட அப்பாச்சி RTR 160 சைட் போகலாம். சுரக்காவல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சிடும். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் இந்த 2 வெஹிக்கிளில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் படிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you லேட்டர்.